நீங்கள் இணைந்திருப்பது டுடே ஜெஃப்னாவின் பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். பிள்ளைகள் வெளிநாட்டில் ஜாலில் விபரீத முடிவெடுத்த தந்தை. முள்ளிவாய்க்கால் கஞ்சி பருகிய இராணுவத்தினர். சம்பூரில் கைது செய்யப்பட்ட தமிழர்களுக்காக குரல் கொடுக்கும் முன்னாள் ஜனாதிபதி. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் மோசடிகள். பிரித்தானியா வாழ் இலங்கையர்கள் உட்பட ஆசிய நாட்டவர்களுக்கு போலீசார் எச்சரிக்கை. யாழில் முதியவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து கிணற்றில் விழுந்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. ஏலக்கோவில் ஏழாலை கிழக்கு பகுதியை சேர்ந்த ஐயாத்துறை தியாகராசா என்கின்ற 76 வயதான முதியவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், குறித்த முதியவரின் மனைவி உயிரிழந்துள்ள நிலையில் அவரது பிள்ளைகள் அனைவரும் வெளிநாட்டில் வசித்து வந்தமையால் குறித்த முதியவர் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இதனால் மனவிரக்தியடைந்த அவர் நேற்று அவரது வீட்டிலுள்ள கிணற்றில் விழுந்து உயிரை மாய்த்ததாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த முதியவர் உயிரை மாய்த்துக் கொள்ளும் காட்சி அங்கிருந்த சிசிடிவி கருவியில் பதிவாகியுள்ளதுடன் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டதோடு உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2009ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்ட தமிழின படுகொலை வாரம் மே 12 முதல் மே 18 வரை வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழர் வாழும் தேசமெங்கும் உணர்வுபூர்வமாக நினைவு கூறப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் யாழ் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தில் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. வீதியில் பயணித்த பொதுமக்களுக்கு மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. இதன்போது வீதியில் பயணித்த இராணுவத்தினரும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை சிரட்டையில் பெற்று பருகியுள்ளனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் கஞ்சி விநியோகிக்கும் நிகழ்வு மற்றும் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நினைவேந்தல் நிகழ்வை காரணம் காட்டி கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறியமைக்காக திருகோணமலை மூதூர் சம்பூரில் 4 கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறியமைக்காக திருகோணமலை மூதூர் சம்பூரில் 4 கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கு கண்டனம் தெரிவித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் இடம்பெற்ற போரில் உயிரிழந்தவர்களை நினைவேந்தி அஞ்சலிக்காக அவர்களின் உறவுகளுக்கு முழு உரித்துண்டு. அதனை இன ரீதியாகவோ அல்லது மத ரீதியாகவோ பிரித்து பார்க்க முடியாது. எனவே இறுதிப்போரில் உயிரிழந்த தமிழ் மக்களை அவர்களின் உறவுகள் நினைவேந்த அரசு அனுமதிக்க வேண்டும். அதற்கெதிராக நீதிமன்றத்தை நாடி எந்த தடை உத்தரவுகளையும் அரசு விதிக்கக்கூடாது. வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளில் ஈடுபடும் தமிழ் மக்களை கைது செய்து அவர்களின் மனதை மேலும் புண்படுத்த வேண்டாம் என அரசிடம் கேட்டுக்கொள்கிறேன். நினைவேந்தல் நிகழ்வுகளை காரணம் காட்டி கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனது ஆட்சியில் நல்லாட்சி அரசில் நினைவேந்தல் நிகழ்வுகளை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நடத்த அனுமதி வழங்கியிருந்தேன். உயிரிழந்தவர்களை இலக்கு வைத்து இன ரீதியில் மத ரீதியில் அரசியல் நடத்தும் நோக்கம் எனக்கு இருக்கவில்லை. காபோதா சாதாரணதர பரீட்சையில் மேலும் சில மோசடிகள் குறித்து இலங்கையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 14 மாணவர்களுக்கு புவியியல் வினாத்தாளில் சில பிரிவுகள் வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதேபோல் 2 விசேட தேவையுடைய மாணவர்களுக்கும் பரீட்சை மேற்பார்வையாளர்களால் இடையூறு ஏற்படுத்தப்பட்டதாகவும் முறைப்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
நேற்றைய தினம் முடிவடைந்த சாதாரணதர பரீட்சையில் பிழைகள் காணப்பட்டதாகவும் மற்றும் பரீட்சை நிலையங்கள் சிலவற்றில் மோசடிகள் இடம்பெற்றதாகவும் தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தது. இவ்வாறான சூழலில் மினுவாங்கொடை கல்வி வலயத்தின் அல்ஹமான் முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தமிழ் மொழி மூல பரீட்சையில் தோற்றிய 14 மாணவர்களுக்கு புவியியல் பாடத்தின் முதலாவது வினாத்தாள் மற்றும் வரைபட பகுதி பெற்றுக் கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் வாழும் இலங்கை உள்ளிட்ட தெற்காசிய நாட்டவர்களுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழர்கள் உட்பட தெற்காசிய நாடுகளை சேர்ந்தவர்களை இலக்கு வைத்து பாரிய தங்க கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இதுகுறித்து மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு எச்சரித்துள்ளனர். கடந்த 4 மாதங்களில் ஈஸ்ட்லீட் மற்றும் சவுத்தாம்பெண்டனில் 19 தங்க கொள்ளை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக ஹாம்ஷயர் போலீசார் தெரிவித்துள்ளனர். தனது படுக்கையறையில் 2 ஆண்களால் அலுமாரி வழியாக சென்று தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் 20,000 பவுண்ட் மதிப்புள்ள தங்க நகைகள் திருடப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணொருவர் தெரிவித்துள்ளார். மிகவும் திட்டமிட்டு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் தெற்காசியர்களை குறிவைத்து தங்க நகை கொள்ளையடிக்கப்படுவதாக இஸ்லீம் மாவட்ட தலைமை அதிகாரி மாட்ஃபாலிங் தெரிவித்துள்ளார். அதிக மதிப்புள்ள தங்கம் திருட்டு அதிகரிப்பதை நாம் கண்டுள்ளோம். எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம் மற்றும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று சமூகத்திற்கு உறுதியளிக்க விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.